மத்திய பட்ஜெட்டை கண்டித்து பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என திமுக தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரிகார்த்திக், வணக்கம். இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாடு அநீதி இழைத்த மத்திய அரசுக்கு கண்டித்து பிப்ரவரி 8ஆம் தேதி திமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்று தற்போது திமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் ஓரவஞ்சனையான நிதி பகிர்வு, தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்கள் புறக்கணிப்பு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு பிறகும் மேலும் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகள் பிறகும் அந்த கோரிக்கையை முழுவதுமாக புறக்கணிப்பது, தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரித்த மறந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்த மத்திய அரசை கண்டித்து வருகின்ற 8ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று திமுகவுடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழக முதலமைச்சர் கடிதம் வாயிலாகவும் அதே போல நிதித்துறை அமைச்சர் நேரடியாகவும் சென்று மத்திய நிதித்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்துக்கு தேவையான பல்வேறு நிதிகளை கோரிக்கையாக வைத்தார். குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம், தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கோரிக்கையாக வைத்து மீதம் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க உடனடியாக மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசின் சார்பில் நிதிநிலை அறிக்கையில் இப்ப தமிழகத்துக்கு எந்த ஒரு தனிப்பட்ட நிதியும் வழங்கப்படாதை கண்டித்து வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைவர்களிலும் போராட்டம் நடைபெறுகிறது என்று தற்போது திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.